ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மாசி மாதம் பௌர்ணமியோடு வரும் மக நட்சத்திர நாளை தான் நாம் மாசி மகம்னு சொல்கிறோம். இந்த மாசி மக நாளில் கொண்டாடப்படும் விழாவை கடலாடும் விழான்னு சொல்கிறாங்க. பிறவிங்கிற பெருங்கடல்ல விழுந்து துன்பக் கடல்ல அழும் ஆன்மாவானது கடவுளோட அருட்கடல்ல மூழ்கி ஆனந்தப்படும் நன்னாளைத்தான் நாம மாசி மகம்னு சொல்றோம். இந்நாள்ல புனித நீராட முடியாதவங்க விரதம் இருந்து கோயிலுக்கு போய் இந்த நாளை கொண்டாடலாம். முன்னொரு காலத்துல வருண பகவானை பிடிச்ச பிரம்மஹத்தி தோஷம் அவரை கடலுக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்ததாம். வருண பகவானும் சிவபெருமான வேண்ட அவரும் அவரை காப்பாத்தினாராம். வருண பகவான் கடலுக்குள்ள இருந்து விடுபட்ட அந்த நாள் தான் மாசி மகம். வருண பகவான் சிவபெருமான் கிட்ட, நான் விடுபட்ட இந்த நாள்ல யார் ஒருத்தர் புண்ணிய நதிகள்ல நீராடுறாங்களோ அவங்களோட பாவங்களை நீக்கி அவங்களுக்கு முக்தி தரணும்னு வேண்டினாராம். சிவபெருமானும் வரத்தை கொடுத்தாராம். முன்பு கைலாயத்துல சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் உரையாடல் நடந்துதான். அப்போ பார்வதி என்னாலதான் எல்லாமே நடக்குதுன்னு பெருமைப்பட்டாங்களாம். ஆனா சிவபெருமானோ நான் இல்லாம எதுவுமே இயங்காதுன்னு சொன்னாராம். இதனால உலகமே இயங்காம நின்னு போச்சான். உடனே பார்வதி தன் தவற உணர்ந்து சிவபெருமான் கிட்ட மன்னிப்பு கேட்டாங்களாம். அப்போது சிவபெருமான் யமுனா நதியில பழம்புரி சங்கு வடிவுல தவம் செய்யுன்னு சொன்னாராம். பார்வதி தேவி அப்படியே யமுனா நதியில ஒரு தாமர மலர் மேல வலம்புரி சங்கா பிறந்து தவம் செஞ்சப்போ அங்க நீராட வந்த தட்சன் அங்க இருந்த சங்க எடுக்க அந்த சங்கு பெண்ணா மாறிடுச்சாம். அந்த பெண்ணுக்கு அவன் தாட்சாயணின்னு பேரு வச்சு வளர்த்தானாம் அப்படின்னு கந்தபுராணம் சொல்லுது. அந்த அம்பிகை மாசி மக நட்சத்திரத்தை தான் அவதரிச்சாங்களாம். மாசி மகம் அன்னைக்குத்தான் முருகப்பெருமான் சிவனுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்ததா சொல்லப்படுது. அதே போல பாதாளத்திலிருந்து உலகத்தை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து மீட்டு வந்ததும் இந்த நாள்ல தான். அதனால இந்த நாள்ல சிவபெருமான், அம்பாள், முருகப்பெருமான், பெருமாள், நம் முன்னோர்கள், குலதெய்வம் என எந்த தெய்வத்தை வேணும்னாலும் வழிபடலாம். நாம எல்லாம் நதியில நீராடி நம்மோட பாவத்தை நதியில தொலைக்கிறோம். ஆனா நதிங்க எல்லாம் அவங்களோட பாவத்தை தொலைச்சு புண்ணியத்தை பெற நாள் தான் இந்த மாசி மக நாள். அதனால தான் கும்பகோணத்துல மகாமக குளம் இருக்கு. இந்த குளத்துல 12 வருஷத்துக்கு ஒரு முறை கொண்டாடுறது மகாமகமாகவும் வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடுறது மாசி மகமாகவும் இருக்கு. விரதம் இருக்கிறவங்க காலையில இருந்து சாப்பிடாம இருந்து சாமிக்கு பாலும் பழமும் நெய்வேத்தியமா வச்சு கும்பிட்டுட்டு ஈவினிங் 6 மணிக்கு மேல சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம். முடிஞ்சா பக்கத்துல இருக்க கோயிலுக்கும் போயிட்டு வரலாம். பக்கத்துல இருக்க கோயில்கள்ல தெப்ப திருவிழா நடந்தா அதுலயும் கலந்துக்கலாம். மாசி மகத்தன்னைக்கு வழிபாடு செய்யறதால என்ன பலன்னா, இந்த மாசத்துல புண்ணிய நதிகள், கோயில், குளம், கடல்னு எங்க நீராடினாலும் அது நம்மோட பல ஜென்ம பாவத்தை போகும். தட்சனோட மகளா அம்பிகை அவதரிச்ச நாளுங்கிறதால அன்னைக்கு புனித நீராடினா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும். முன்னோர்களை இந்த நாள்ல வழிபட்டு தர்ப்பணம் அளிக்கிறதால பல ஜென்ம பாவங்கள்ல இருந்து விடுதலை கிடைக்கும். மாசி மகம் அன்னைக்கு விரதம் இருந்து வழிபடுறதால சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். இந்த வருஷம் மார்ச் மாசம் 12ஆம் தேதி புதன்கிழமை காலையில 3:53 மணிக்கு துவங்கி 13ஆம் தேதி காலையில 5:09 வரை மட்டுமே மக நட்சத்திரம் இருக்கு. ஆனா பௌர்ணமி 13ஆம் தேதி காலையில 11:40க்கு தொடங்கி மறுநாள் 14ஆம் தேதி மத்தியானம் 12:57 வரை தான் இருக்கு. இப்படி மாசி மகம் 2 பட்டு வந்தாலும் மக நட்சத்திரத்தை கணக்கு பண்ணி தான் வழிபாடு பண்ணுவாங்கன்றதால மார்ச் 12ஆம் தேதி தான் மாசி மகம்னு எடுத்துக்கணும்.
மாசிமக அன்னைக்கு கோயிலுக்கு போய் புனித நீராட முடியாதவங்க வீட்டிலேயே எப்படி வழிபாடு செய்யறதுன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பித்தளை சொம்பை எடுத்துக்கணும். அதுல தேவையான அளவு தண்ணிய சேர்த்துக்கணும். அது கூட கங்கா நீரை சேர்த்துக்கணும். கங்கா நீர் நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். முடிஞ்சா வாங்கி சேர்த்துக்கோங்க. அப்புறம் அது கூட கொஞ்சம் மஞ்சளையும் சேர்த்துக்கோங்க. நாட்டு மருந்து கடையில தீர்த்த பொடி விற்கும், அதையும் வாங்கி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த தீர்த்த பொடியில ஏலக்காய், கிராம்பு, ஜாதிக்காய், பச்சை கற்பூரம் எல்லாம் கலந்து இருக்கும். முடிஞ்சா இதையும் வாங்கி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததும் கடைசியா பூவையும் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த சொம்புக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. மஞ்சள் குங்குமம் வச்சதும் இந்த சொம்பை கொண்டு போய் பூஜை ரூம்ல வச்சுட்டு அந்த தண்ணிக்கு தீப தூப ஆராதனைகளை காட்டி மனசுல குல தெய்வத்தையும் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தையும் நினைச்சிட்டு 9 நதிகளோட பேரை சொல்லி எங்க வீட்ல இருக்கிற இந்த சொம்புல உள்ள தண்ணியில எழுந்தருளி எங்களோட தெரிஞ்சும் தெரியாமலும் செஞ்ச பாவத்தை போக்கி புனித நீராடிய பலனை கொடுங்கன்னு வேண்டி அந்த தண்ணிய கொஞ்சம் தலையில தெளிச்சுக்கலாம், கொஞ்சம் குடிச்சுக்கலாம், வேணும்னா குளிக்கவும் செய்யலாம். சாதாரணமா வீட்ல யூஸ் பண்ற தண்ணி பூஜையில வச்ச பின்னாடி அது தீர்த்தமா மாறிடும். இதனால இந்த தண்ணிய யூஸ் பண்ணி வீட்லயே புனித நீராடிய பலனை பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.